இன்னைக்கு வந்து ஒரு மைல்கல் இந்தியாவில் ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அருமையான பொருள். அதை பத்தி உங்க கூட படிச்சேன். சரி, உங்க கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு. என்னன்னா, ஐஐடி கான்பூர் அங்க இருக்கிற ஆராய்ச்சி மாணவர்கள், அதை தவிர அந்த ஐஐடி கான்பூர்ல இருக்கிற சில ப்ரொஃபசர்ஸ் இவங்கெல்லாம் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பொருளை. இந்த பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அனலக்ஷியா அப்படின்னு தான் பேரு. ஃபுல்லா அந்த பேர் என்ன வச்சிருக்காங்க, அந்த ரிசர்ச் ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா அனலக்ஷியா மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் க்ளோக்கிங் சிஸ்டம். என்ன சார் ரொம்ப நீளமான பேர், கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னா, அனலக்ஷியாங்கிறது பிராண்ட் நேம் மாதிரி, இந்த மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் க்ளோக்கிங் சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ரிசர்ச் ப்ராடக்ட். மெட்டா மெட்டீரியல்னா வேற விதமான ஒரு பொருள் அப்படின்றது, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சர்ஃபேஸ் அது தெரியும், மேலோட்டமானது. இப்போ நம்ம கை இது வந்து மேலோட்டம், சர்ஃபேஸ் ரைட். க்ளோக்கிங் அது ரொம்ப முக்கியம். அந்த க்ளோக்கிங் அப்படி என்னன்னாக்கா மறைக்கப்படுது. அதாவது இந்த கைக்கு மேல இப்ப இந்த சட்டை மேல நான் உடம்பு போட்டிருக்கேன், இந்த சட்டையை உடம்பு மேல போட்டிருக்கேன், என் உடம்பு மறைக்கப்பட்டது. சோ ஆக வந்து இந்த சட்டையை வந்து ஒரு மெட்டா மெட்டீரியல் தான் நினைச்சுக்கங்க. என்னுடைய உடம்பு ஒரு பொருள், அந்த மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் க்ளோக்கிங் சிஸ்டம் இதை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஐஐடி கான்பூர்ல இருந்து. ரொம்ப ஆச்சரியமான இது எல்லாமே. இதை வந்து நம்ம மட்டும் ஆச்சரியப்படலை, இதுல வந்து ரொம்ப அப்படியே ஃபியூமிங்னு வாங்கல, என்னடா இது இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல வெளிநாட்டு டிஃபென்ஸ் வல்லுநர்கள், பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ், அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி இது வந்துச்சுன்னா நமக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிற லெவல்ல ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதனாலதான் நான் இதை சொன்ன, ஒரு மைல்கல், இந்த ஆராய்ச்சி வந்து ஒரு மைல்கல் இந்தியாவினுடைய இதுல அப்படின்னு சொன்னேன் நான். சரி, இந்த மெட்டீரியல் சார் இது என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா இதை பத்தின ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. சரி, இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து பேசிக் பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா, யாரும் பிசிக்ஸ் இல்லாதவங்க அவங்களுக்காக இதை ஒரு சொல்றேன். நான் வந்து பிசிக்ஸ் படிச்சு டீச் பண்ணிட்டு இருந்ததுனால அதை பத்தி பேசுறேன் நான். அதனாலதான் அதை விளக்கமா சொன்னா பெட்டரா இருக்கும்ன்றதுனால சொல்றேன் நான். இருட்டுல ஒரு பொருள் தெரியுமா? தெரியாது. வெளிச்சம் இருந்தா தான் தெரியும். அதாவது சன்லைட்டோ வேற விதமான செயற்கை வெளிச்சமோ இருந்தா தான் தெரியும். சரி, அது எதனால தெரியுது அப்படின்னா, எந்த பொருள் மேலேயுமே ஒளி போய் அது மேல பட்டுட்டு திரும்பி வரும். அந்த திரும்பி வர்றதுதான் நம்ம கண் விழி வழியா நமக்கு அந்த பொருளை காமிக்குது அப்படின்னு, இல்லைன்னா காமிக்காது. அதனால இருட்டுல வெளிச்சம் இல்ல, இந்த பொருள் மேல விழல, பொருள் மேல வெளிச்சம் விழாம நமக்கு கண்ணுக்கு திருப்பி வரல அப்படிங்கிறது தான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இதை இன்னும் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் சொல்றேன். அதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்வாங்க. எல்லா ஆப்ஜெக்ட்டுமே, எல்லா பொருட்களுமே ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா இருக்கும், திரும்பி வரும். லைட் அது மேல பட்டு திரும்பி வரும். அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து வந்து அதை ஒரு ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் இல்ல இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா போவோம். ஒரு கண்ணாடியை எடுத்துப்போம், நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி. நம்ம உடம்புல படுற ஒளி வந்து அங்க போகுது, அதாவது மிரர்ல போய் விழுது, அங்கேருந்து அது திருப்பி வருது. திரும்பி வர்றதுனால நமக்கு ஒரு உருவம் நமக்கு தெரியுது. ஒருவேளை நம்ம வந்து அந்த மேல, அந்த கண்ணாடி மேல ஒரு நல்ல திக்கான ஒரு கருப்பு துணி எடுத்து மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, உருவம் தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த கருப்பு துணி என்ன மாதிரி பயன்படுது அப்படிங்கறத இந்த டெக்னாலஜில கொண்டு வந்திருக்காங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப அதே மாதிரி கொஞ்சம் இந்த பேசிக்ல இருந்து கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போயிட்டு ஒரு ஃபைட்டர் பிளேன் இருக்கு. அந்த ஃபைட்டர் பிளேனை வந்து நம்ம ரெண்டு விதமா, இது ஃபைட்டர் பிளேன், நம்ம எதிரியினுடைய ஃபைட்டர் பிளேன் நம்ம ஏர் ஸ்பேஸ்ல வந்திருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ரெண்டு விதமா கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்னு வந்து என்னன்னா, அந்த ஃபைட்டர் பிளேன் வந்து எரிபொருள் யூஸ் பண்ணி பின்னாடி நெருப்பை கொட்டிக்கிட்டே போகும். நீங்க பார்த்திருப்பீங்க சினிமாலேயோ இல்ல பல ஊடக காட்சிகள். அந்த நெருப்பு வந்து என்னன்னா இன்ஃப்ராரெட் அப்படின்னு ஒரு, அதாவது இதை எல்லாமே நெருப்பும் கூட சொல்றேன், எல்லாமே இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல வரும். அதாவது மின்காந்த அலை தொகுப்பு அதுல வரும். இது இந்த மின்காந்த அலை தொகுப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, காமா ரேஸ்ல ஆரம்பிக்குது, எக்ஸ்ரேஸ் வருது, அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட், அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ன்றது, அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராரெட், அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் இருக்கு, அப்புறம் கடைசியில ரேடியோ வேவ்ஸ் இருக்கு. சரி, இந்த இன்ஃப்ராரெட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம விசிபிள் லைட்டுக்கு அடுத்தது. இதுல வந்து இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் விப்ஜிஆர்னுவாங்க, அதை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற எந்த ஸ்பெக்ட்ரம், மற்ற எந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. சில கதிர்கள்லாம் நம்ம கண் மேல டைரக்டா விழுந்து அது ஆபத்து, கண்ணு போயிடும். காமா கதிர்கள்லாம் பார்க்க கூடாது, எக்ஸ்ரே கதிர் பார்க்க கூடாது. அதனால அவங்க பாத்தீங்கன்னா அது உடம்பே அஃபெக்ட் பண்ணும். கண்ணை விட்டுருங்க, உடம்பே அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் கனல் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ரெட்டிஷ் கலர், அதுதான் இன்ஃப்ராரெட். அதுல இருந்து வர அலைகள் வந்து, கதிர்கள் வந்து இன்ஃப்ராரெட். இப்ப அந்த பிளேன் வந்து தன்னுடைய எரிபொருளை யூஸ் பண்ணி வெளியில எக்ஸாஸ்டா வரும்போது அதுல இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கும். சோ இங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ராரெட் ரே டிடெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க ஒரு டிவைஸ். அந்த ரே வந்து இதுல பட்டுச்சுன்னா அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணும். இதெல்லாம் வந்து எல்லாம் மில்லி செகண்ட்ல ஆகிடும், டைம் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா லைட் வந்து தான் ஃபாஸ்டஸ்ட் டிராவலிங். அதனால சரி, இப்ப அந்த மாதிரி வந்து வரும்போது அது இன்ஃப்ராரெட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா,
கிரவுண்ட் லெவல்ல ஒரு ரேடார் வச்சிருப்பாங்க. இந்த ரேடார் வந்து பேசிக்கா சொல்றேன் நானு. ரொம்ப டீடைலா போக முடியாது. இங்கேருந்து அது வந்து ஒரு மைக்ரோவேவ் மாதிரி ஒன்று அனுப்பும்போது எல்லாம் பல திசைகள்ல போகும். அந்த இப்ப இங்கேருந்து வேவ் போகுது, ஒரு பிளேன் இப்படி வரும்போது இங்க வருது அப்படின்னு வச்சுங்களேன், அதுல இருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரேடாருக்கு திரும்பி வரும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அதோட இந்த ரெண்டு விதத்துல கண்டுபிடிக்கும். இங்கேருந்து நம்ம அனுப்பக்கூடிய கதிர்வீச்சு ஒண்ணு அந்த பிளேன் ஃபைட்டர் ஜெட் வந்து தன் உள்வாங்கிட்டாலோ இல்ல அங்கேருந்து அதை தொலைச்சுக்கிட்டு வெகு தூரம் போய்விட்டாலோ திரும்பி வராது அந்த கதிர்வீச்சு. அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஏற்படாது. ரிஃப்ளெக்ஷன் ஏற்படல அப்படின்னாக்க அந்த பொருளை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. எப்படி வந்து இந்த கண்ணாடி உதாரணம் சொன்னனோ அதுல பிளாக் பாடி அப்சார்ப்ஷன் இருக்கு. அது அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா எந்த பொருளையும் கண்டே பிடிக்க முடியாது. இந்த கான்செப்டை தான் ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கெமிக்கல் பேரு தான் மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் க்ளோக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. இப்ப இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சு. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்க்கு தவிர அதுல பல ஆராய்ச்சி எல்லாம் சேர்ந்து மெட்டா மைக்ரோவேவ் அப்படிங்கறது தான் இந்த மாதிரி டிடெக்ஷனுக்குலாம் இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பா பீரங்கி, அதுக்கப்புறம் வந்து ஈவன் சோல்ஜர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அதே மாதிரி ஃபைட்டர் ஜெட், இதுக்கு மேலலாம் இந்த மெட்டா மைக்ரோவேவ் MMW அது வந்து MSCS அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மெட்டா மைக்ரோவேவை வந்து இந்த MSCS இருக்கு இல்லையா, அது வந்து அப்சார்ப் பண்ணிடும், தனக்குள் உள்வாங்கி விடும், திருப்பி அனுப்பாது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சதோட இல்லாம அதை வந்து ஒரு துணி மாதிரியும் செஞ்சுட்டாங்க. நான் சொல்றது எல்லாமே இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்ப வந்து மேனுஃபேக்சரிங் ஆகி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, உபயோகத்துக்கு வரப்போகுது. ஒரு துணி மாதிரி செஞ்சுட்டாங்க. இந்த துணியைத்தான் என்ன பண்ணிருக்காங்க, யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நான் சொன்ன IIT கான்பூர்ல இருக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த துணியை தான் வந்து பல முறை டெஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் யாருக்கு முன்னால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விமானப்படை இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஏர் மார்ஷல் அத்துஷோக் தீக்ஷித் அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் ஏர் மார்ஷல் ராஜேஷ் குமார் அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் லெப்டினன்ட் ஜெனரல் செரிஷ் மேக்சன் அப்படிங்கிறவர். இவங்க எல்லாம் இந்திய ராணுவத்தில் இருக்காங்க. இந்திய விமானப்படை அப்புறம் ராணுவம் இதெல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபைனலா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்காங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் க்ளோக்கிங் சிஸ்டம் அது மேல வந்து அந்த துணியை போத்திருக்காங்க. அப்படியே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு MMW வேவ் அனுப்பியிருக்காங்க, மைக்ரோவேவை அனுப்பியிருக்காங்க. யாருக்குமே தெரியல அங்க வந்து அந்த பொருள் இருக்குங்கிறது தெரியல. இதைத்தான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஹாரி பாட்டர்னு ஒரு நாவல், அதை அப்படியே படமாவும் எடுத்தாங்க. அதுல நீங்க படிச்சிருப்பீங்க, சினிமாவும் பார்த்துருப்பீங்க. 7 பாகம் வந்தது. அதுல அந்த ஹாரி பாட்டர் வந்து அந்த இன்விசிபிள் க்ளோக் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பார். அது எப்போ பார்த்தாலும் அதை போட்டுக்கிட்டு தான் மற்றவங்களெல்லாம் சத்தாச்சிக்கிட்டு இருப்பாரு. எங்க வேணாலும் போவாரு வருவார். எல்லாம் அவர் யார் உருவமே தெரியாது, ஆனா அந்த ஒரு நகர்றது மட்டும் தெரியும். படம் வந்தபோது இது வந்து எல்லாம் சும்மா இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் போய் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து IIT பாம்பேல இந்த படம் வந்த சமயத்துல நான் சொல்றது, அந்த IIT பாம்பேல எப்பவுமே ஒரு டெக் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல்ல சின்ன லெவல்ல ஒரு பேனா மேல இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்கு, செய்ய முடியும், இன்விசிபிள் பண்ண முடியும்னு அந்த துணியை எடுப்பாங்க, பேனா தெரியும், துணியை போடுவாங்க, பேனா தெரியாது. அந்த மாதிரி ஒரு இது இருந்தது, நல்லா இருந்தது. அது அதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் இது IIT கான்பூர்ல இப்ப மிகப்பெரிய லெவல்ல இன்னும் அட்வான்ஸ்டு லெவல்ல செஞ்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு பாடுது. இப்ப இதை பார்த்த இந்த ராணுவ அதிகாரிகள் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து அதாவது அவங்களால அவங்களுடைய பூரிப்பை அடக்க முடியலையா. அவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சிங் டெக்னாலஜியை இந்தியா கண்டுபிடிச்சிருக்கா, IITல இருந்து கான்பூர்ல இருந்து ரிசர்ச் ஃபெலோஷிப் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மாணவர்கள் அவங்க கூட சேர்ந்த சிலர் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. மோடிஜி இப்ப இந்திய பிரதம மந்திரி மோடிஜி வந்து இந்த ஸ்டார்ட் அப் திட்டம்லாம் ஆரம்பிச்சது என்ன இருக்கு குப்பை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. இப்ப லேட்டஸ்டா ஒரு ரிப்போர்ட் படிச்சேன், பல ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வந்து பாம்பேல கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து 55 பில்லியனர்ஸை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. IITல பல இடத்துல, IIT மட்டும் இல்ல பல இதுல இருந்து வந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இதை வந்து அந்த எந்த கம்பெனிக்கு அதை கொடுத்துருக்காங்கன்னா, மெட்டா தத்துவ சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு மிகப்பெரிய அளவுல லைசன்ஸ் கொடுத்து உற்பத்தியை நீங்க ஆரம்பிங்க, அதுவும் ஒன்லி ஃபார் இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப இதை கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு கண்டிஷனோட போட்டு உற்பத்தி ஆரம்பிக்கிறதுக்கான பண உதவி எல்லாம் கொடுத்தாச்சு, வந்தாச்சு. இதுல நம்ம வந்து சார் எல்லாம் இதெல்லாம் சொன்னீங்க, யாரெல்லாம் இருக்காங்க அது அப்படின்னா, முதல்ல வந்து ப்ரொஃபசர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுல வந்து ப்ரொஃபசர்ஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க மணீந்திர அகர்வால்
இவர் தான் வந்து டைரக்டர் ஆஃப் ஐஐடி கான்பூர். அவர் அதில் ரொம்ப தீவிரமா பங்கெடுத்து செஞ்சிருக்காரு, ஊக்குவிச்சிருக்காரு எல்லாரையும். அதுக்கப்புறம் வரவர் வந்து ரொம்ப குறிப்பா நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு சவுத் இந்தியன். அவர் வந்து அனந்த் சுப்பிரமணியன் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறது அவர் பேரு. அனந்த் சுப்பிரமணியன் ராமகிருஷ்ணா. ஸோ கொஞ்சம் பெருமைப்படலாம் நம்ம அந்த பேரை வச்சு. அது ஒண்ணு. அடுத்ததாக வந்து ப்ரொஃபசர் ஸ்ரீவத்சவா, ப்ரொஃபசர் ராம்குமார், இந்த மாதிரி பல பேர் அதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதை தவிர அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க யாரு அப்படின்னாக்கா ககன்தீப் சிங். அடுத்ததாக வந்து யார் அப்படின்னா இது ஒரு பெண்மணி, அதான் உமன்ஸ் எம்பவர்மெண்ட். இந்தியால மகளிரால என்ன வேணா செய்ய முடியும். காஜல் சௌத்ரி அப்படிங்க, டாக்டர் காஜல் சௌத்ரி. இன்னொருத்தர் வந்து டாக்டர் அபினவ் பரத்வாஜ். இவங்க கூட சேர்ந்த மற்ற சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க இதுல. இவங்க எல்லாரையும் மிகப்பெரிய அளவுல ஒரு விழா மாதிரி அமைச்சு, அந்த என்னைக்கு அந்த டெஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்ததோ அதை ப்ரூவ் பண்ணாங்களோ அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் கௌரவிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த அனந்த் சுப்பிரமணியன் ராமகிருஷ்ணா இருக்காருல்ல, அவர் வந்து 5 வருஷம் ஐஐடி இதுல வந்து கான்பூர்ல இன்டகிரேட்டட் பிசிக்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு டாக்டரேட் பண்ணிருக்காரு. இங்கிலாந்துல போய் போஸ்ட் டாக்டர் ப்ரோக்ராம்லாம் பண்ணிருக்காரு. அவர் பல விருதுகளை வந்திருக்காரு. சர் சி வி ராமன் பேர்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல வந்து ஒரு ராமன் அவார்டுன்னு ஒன்று இருக்கு, அது வாங்கியிருக்காரு. ஸ்வரூப் பட்நாகர் சயின்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. இது மாதிரி பல அவார்டுகளை அவர் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு நமக்கு. இந்தியால இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடித்த பொருள் இது, இந்த மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் க்ளோக் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதை உபயோகத்துக்கு வரப்போகுது, விரைவில் இது உபயோகத்துக்கு வரப்போகுது. இது எல்லாத்தையும் விட இதுல வந்து இந்த டிஃபென்ஸ் இவர் நம்ம அதிகாரிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. அது ஒரு மறைமுகமான ஒப்பீனியன். இனிமே இந்தியாவுக்கு வந்து பலவிதமான தடுப்பு ஆயுதங்கள் தேவையில்லை. அவங்க எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்றது என்னுடைய அனுமானம் என்னன்னா, இஸ்ரேல்ல வந்து அயர்ன் டோம் அப்படின்னு ஒன்று, அதாவது ஒரு எதிரி நாட்டுகள்ல இருந்து ஒரு மிசைல்ஸ் வருது அப்படின்னா இங்க இருந்து அதை கணிச்சு உடனே ஒரு மிசைல் போய் அதை அட்டாக் பண்ணி கீழே விழாம தடுத்துரும். அதுக்கு பேர் அயர்ன் டோம் அப்படின்னா. இப்ப நம்ம இந்தியாவும் அதே மாதிரிதான் ரஷ்யா கிட்ட S-400 மிசைல் ஆன்டி மிசைல் சிஸ்டம் வாங்கிடும். இப்ப இதுக்கெல்லாம் தேவையே இல்லாம போயிடும் போல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இதை செய்யறதுல வந்து கிட்டத்தட்ட 90% இண்டிஜினைஸ்டு அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு சில ரா மெட்டீரியல்னு சொல்லக்கூடாது மட்டும் வெளிநாட்டுல இருந்து வருமா இருக்கும். இது மற்ற கண்ட்ரி எல்லாம் செய்வாங்களா சார்? அவங்களும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருப்பாங்க, கண்டுபிடிப்பாங்களா இருக்கும், இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா இது கண்டிப்பாக ஒரு மைல்கல் இந்தியாவில் அப்படிங்கிறது. அதுவும் இப்ப ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்றதுல இது நாமே கண்டுபிடிச்ச ஒரு பொருள். அதுல வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயமாக நம்ம இதை கருதும். இது வந்து நான் உங்ககிட்ட இந்த பார்வையாளர்கள் எல்லார்கிட்டையும் நான் என்ன கேட்டுக்கிறேன், டிஎம் பார்வையாளருக்கு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை, ஒரு மைல்ஸ்டோன் விஷயம் சொல்றத இளைஞர்களுக்கு நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, அதை பத்தி திருப்பி படிக்க சொல்லுங்க. எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் யாரும் இதை பத்தி பேசுனதா ஓப்பனா வெளிப்படையா யாரும் பேசுறதா மாதிரி தெரியல. எனக்கு இதை படிச்ச உடனே 28ஆம் தேதி தான் வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி ஹானரேரியம் எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நேற்றுக்கு பேப்பர்ல வந்தது. ஓகே, ஸோ இதை படிச்ச உடனே உங்களோட ஷேர் பண்றது மட்டும் இல்லாம உங்க மூலமா இளைஞர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொல்லணும். நேரம் விரயத்தை தவிர உபயோகமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்க கூட ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்க கருத்துக்களை பதிவிடவும்.